விந்தை புரிந்த விஞ்ஞானி மார்கோனி. உலகத்தின் எங்கோ ஓரிடத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் ஒளிபரப்புகிறது வானொலி. அந்த விந்தைமிகு விஷயத்திற்கு வித்திட்டவர் மார்கோனி. தந்தி வசதியும் செய்து தந்தவர் மார்கோனிதான். இவர் 1874ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இத்தாலி நாட்டில் ஒரு சிற்றூரில் பிறந்தார். பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து இயற்பியலை முக்கிய பாடமாக படித்த மார்கோனி சிறுவனாக இருக்கும்போதே ரேடியோ அலைகளின் மூலம் செய்திகளை அனுப்புவது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். ஒரு நாள் மார்கோனி கண்டுபிடித்த கருவி ஒரு பக்கம் இருந்தது. அந்த அறையிலே அவரது தாயாரை தங்க சொல்லிவிட்டு 30 அடி தூரத்தில் இருந்த அடுத்த அறைக்கு சென்று மார்கோனி ஓர் விசையை அழுத்தியவுடன் மின்சாரமணி இயங்கியது. தாயாரும் மார்கோனியும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். முதல் ஆராய்ச்சியில் வெற்றி பெற்ற மார்கோனி மேலும் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்தார். அந்த வெற்றியை தொடர்ந்து இங்கிலாந்துக்கு சென்று அவர் மேலும் பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். அஞ்சல் நிலைய அதிகாரிகளின் ஒத்துழைப்பை பெற்று ரேடியோவின் மூலம் 10 மைல் தொலைவுக்கு அப்பால் உள்ள இடத்திற்கு செய்தியை அனுப்பி திரும்ப பெற்றார். 1901ஆம் ஆண்டு எஸ் என்ற ஆங்கில எழுத்தை அட்லாண்டிக்கு அப்பால் உள்ள இடத்திற்கு ரேடியோ மூலம் அனுப்பி உலகை வியப்பில் ஆழ்த்தினார் மார்கோனி. 1909ஆம் ஆண்டு மார்கோனியின் கண்டுபிடிப்புக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கம்பி இல்லா தந்தியை கண்டுபிடித்தார் மார்கோனி. 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் மார்கோனி கண்டுபிடித்த கருவியின் மூலம் இங்கிலாந்தில் வானொலி தொடங்கப்பட்டது. 1930ஆம் ஆண்டு மார்கோனி ராயல் இத்தாலிய சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது அரிய கண்டுபிடிப்பால் மனித குலத்திற்கு பங்களித்த மார்கோனி 1937ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி இவ்வுலக வாழ்க்கை நீத்தார். விந்தை புரிந்த விஞ்ஞானி மார்கோனி போல் நாமும் அறிவியலில் பல விந்தைகளை புரிவோம்.